இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து கிராபிக்ஸால பண்ணது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வந்துச்சு. ஆனா இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து கிராபிக்ஸால பண்ணது இல்ல, உண்மைதான் அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா வந்து கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு ஆபீசர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னோட 100% எஃபர்ட்டை போட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து அவ்வளவு மாசு இருக்கிற ஒரு ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த நிஞ்சா வெப்பன சுத்துற சீனா இருக்கட்டும், அந்த டனல் மாதிரியான ஒரு பேக்ராப்ல வந்து ஒரு நிக்கிற சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஃபிட்டா பெர்ஃபெக்டா இருக்காரு. இந்த டீசர்ல எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கேட்டீங்கன்னா, கூலர்ஸ் போட்டு மிலிட்டரி கெட்டப்ல சூப்பரா நடந்து வருவாரு. அதை பார்க்கும்போதே வந்து செம்மையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா சிறுத்தை சிவாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இப்படி ஒரு மேக்கிங் அவர்கிட்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வேற கலர் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் வெற்றியை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்ல வந்து பெருசா ஃபாரின் லொகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டுமே ஓடுற இந்த டீசர்ட்ல கிட்டத்தட்ட 10 to 12 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குற மாதிரி எதுவுமே இல்ல. மிஷன் இம்பாசிபிள், ஜாக் ரீச்சர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு மிலிட்டரி போர்ஸ் இருப்பாரு, அப்படின்னா வந்து அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருப்பாரு. அவரே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து அவரை எப்படி காப்பாத்திக்கிட்டாரு, உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது இதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தோணுது. ஏன்னா இந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை காமிக்கிறாங்க. அஜித் வந்து அந்த அமைப்புல ஒரு ஆபீசரா தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விவேக் ஓபராய் ஒரு பிரஸ் மீட்ல த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேக்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டர்போல் ஜாக்கெட் போட்டு ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வந்து எல்சிடி ஸ்கிரீன்ல அஜித்தோட போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விவேக் ஓபராய் வந்து ஒரு இன்டர்போல் ஆபீசரா இருக்கணும். அஜித் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவரை கண்டுபிடிக்கிற வேலை தான் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித் வந்து ஒரு ஆபீசர் என்டர் ஆகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு பச்சவந்தியை காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அஜித் வந்து ஒரு ஸ்பையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அண்டர் கவர் ஆபீசரா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஒரு சீன்ல வந்து அஜித் ரன்னிங்ல இருக்கும்போது டிஸ்க் மாதிரி ஒரு விஷயத்த வந்து தூக்கி எறிகிறாரு. அது ஒரு மரத்துல போய் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஒரு சீனே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பிஎஃப்எக்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம நம்புறதுக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி மேக்கிங் எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்துல அஜித்துக்கான மாஸ் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது அதுல டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். வாய் பிளந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயம் இந்த படத்துக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரெய்லர் கிரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு 60% படத்தை இருந்தாலுமே போதும். இந்த படம் வந்து ஷார்ட் ஹிட். ஏன்னா வந்து அஜித் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் அவரோட ஃபேன்ஸுக்கு, வேற எதுவும் தேவையில்ல. மத்ததெல்லாம் அப்புறம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.